வணக்கம். இப்போ நீங்க பார்க்குறது ஜெய் சாந்திஸ் கிச்சன் சேனல். ஓகேங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான முறையில உங்களுக்கு நண்டு கிரேவி செய்து காமிக்கிறேன். பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். பாருங்க. ஓகேப்பா? பாருங்கம்மா, ஒரு பேன் ஒண்ணு வச்சிருக்கேன் நானு. சிம்ல தான் வச்சுக்கணும். ஆயில் போட்டுட்டு போதும், ஆயில் போட்டோம். ஏன்னா நான் அந்த மசாலாலாம் வதங்கணும். அதுக்காக தான் எண்ணெய் போட்டிருக்கேன் நானு. நல்லா பரப்பி விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கிங்க. சரிங்களா? கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுருக்கேன். மறுபடியும் வறுக்க சொல்ல நம்ம போடுவோம், தாளிக்க சொல்ல. அதனால் இப்போ கொஞ்சம் நான் ஆனியன், பச்சை மிளகா. ஓகேங்களா? பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது நல்லா கொஞ்சம் வதக்கலாம். ஆனியன், பச்சை மிளகா, சோம்பு, தக்காளி, அவ்வளோதான். இந்த 4த்தையும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மீதி பொருளை நம்ம போடலாம். சரிங்களா? அது வதங்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் மிளகு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுனா போதும். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பத்தை இருக்கும், அவ்வளோதான். 10 மினிட்ஸில் ஆகிடும் உங்களுக்கு இந்த கிரேவி. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதக்குங்க, தீயக்கூடாது. சரிங்களா? இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம அதுக்காக தான் கொஞ்சம் வதங்கட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். தனியா ஒன்று கொஞ்சம் போட்டுக்கேன். இந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் அந்த தனியா போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு போட்ட பொருளெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, சோம்பு கொஞ்சம் போட்டேன், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா, சீரகம், மிளகு. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் வதக்கிட்டோம்னா நம்ம எந்த பதத்தில் வதக்குறேன்ன்றதை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் வதங்கினோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கப்பா, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி நம்மளுக்கு வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு, சூடாக அரைக்காதீங்க. சூடாக அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால் ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு மற்ற தாளிக்கிற ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது நான் பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானோன்னு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க எண்ணெய். ஏன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எதில் நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அதில் ஊற்றி செய்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது மீதி இதுலலாம் எண்ணெய் எது கம்மியாக ஊற்றி செய்யணுமோ அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், சும்மா இது வறுக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகேங்களா? சிம்லேயே வச்சு செய்யுங்க. கடுகு பொரியுது. நான் கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த பூண்டு கொஞ்சம் லேசாக அந்த ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு, கடுகு, சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குது, நல்ல ஸ்மெல் வருது. நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். சரி, பர்சன்டேஜ் அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கலாம். இது வதங்கிச்சு. இந்த பேஸ்ட்டை போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம். இந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு போட்டுடலாம். கொஞ்சம் லேசாக வதங்கிட்டோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நண்டை நம்ம போட்டுக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சமைக்க சொல்ல தான் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவணும், இல்லைன்னா அந்த இதில் நல்லா தண்ணி விட்டோம் நம்மளுக்கு. சரிங்களா? அந்த சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்.
நண்டு எப்போ வாங்குறீங்கன்னு கேட்டால், இந்த அமாவாசை வருது பாருங்க, அந்த இருட்டுலாம் இருக்கிற நண்டு வாங்கினா நல்ல சதையாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பௌர்ணமியில் இருக்கிற நண்டு கொஞ்சமாக தான் சதையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்குது பாருங்கள் சதை. இதில் சதை இருக்குது. இந்த சதை வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும் இந்த சதை. அதுக்கு தான் வந்துட்டு அமாவாசை நண்டு வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, நண்டு ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு, கொஞ்சம் ஊறின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த களியை வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி வேணும்ல, அதனால் நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிங்களா? இதை வந்துட்டு கலக்கிட்டு உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் நானும் பார்த்துக்குங்க. நீங்கள் உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, உப்பு போதுன்னா விட்டுருங்க. நான் சொன்ன அளவு போதும். உங்களுக்கு இல்லை, இது வந்துட்டு 2 நண்டு தான் வாங்கினேன் நான். அதுதான் இருந்துச்சு, அதை வாங்கிட்டேன். சரிங்களா? உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடுங்க. சரிங்களா? இப்போ எனக்கு சரியாக இருக்குது, நான் போட்டு மூடி வச்சிடுறேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவாப்பா? இப்போ பாருங்கப்பா, குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் புளி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் ஊற்றிடுறேன். அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்குது தான் அந்த புளி ஊற்றுது. நான் தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். நீங்கள் வேணும்னா தக்காளி கூட, புளி வேண்டாம்னா தக்காளி நிறைய போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதித்த உடனே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. எல்லா இதுவும் கரெக்டாக இருக்கா, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துங்க. பார்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சா அப்படியே எண்ணெய் பிரியும் நம்மளுக்கு. நண்டில் அடுத்த இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் சூப் எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் காமிக்கிறேன். இதுலேயே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட்டும் இருக்குது, அதுவும் பண்ணலாம் நண்டில். சரிங்களா? நான் இது அடுத்தடுத்த வீடியோ நான் போடுவேன், நான் பாருங்கள். சரிங்களாப்பா? இப்போ நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். வச்சோடனே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கப்பா, கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. சரிங்களா? எப்படி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்படி செய்து பார்த்து சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அதனால தான் சரி போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு 2 நிமிஷம் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு இது கொதித்த உடனே மறுபடியும் நான் காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. சரியா? ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம்ல, அதனால் அந்த இது கொஞ்சம் இறங்கிறதுக்காக 2 நிமிஷம் தான். அப்படி மூடி வச்சிடும். சரிங்களா? 2 மினிட்ஸ். அவ்வளோதான்ப்பா, நண்டு கிரேவி ரெடி. ஓகேங்களா? இதே மாதிரி செய்து பாருங்கள். சரியா? செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? இப்போ நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கப்பா, சாப்பிடலாம். இப்போது நண்டு கிரேவி ரெடி. ஓகேங்களா? இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா? இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல டிஷ்ஷோடு உங்களுக்கு நான் வந்து போடுறேன். சரிங்களா? பாய். ஹாவ் எ நைஸ் டே.